நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம ரோச் பூங்கா தான் வந்திருக்கோம். ரத்தப்பூச்சும் மண்புழுவும் வச்சு மணலை மீன் பிடிக்க போகிறோம். சரிங்களா? அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம யாருக்குன்னு முந்தைய பதிவு ஒரு 2 பதிவு போட்டிருக்கோம். அதை பார்த்த நண்பர்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி புழு எடுத்திருக்கோம். அந்த புழு எப்படி இருக்குது, ரெண்டுக்கும் கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்றைக்கி அந்த வகையில் என்னென்ன மீன்லாம் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நம்ம இன்றைக்கி வந்து இறைய வந்து இந்த ரெண்டையும் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி தெரியலாம். இந்த சைடில் உள்ளது வந்து உங்களுக்கு மண்புழு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு சைடில் உள்ளது ரத்தப்பூச்சி. சரிங்களா? அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம போட்டு மீன் பிடிக்க போகிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மண்புழு, இது ரத்தப்பூச்சி. இது வந்து கடல் பூச்சின்பாங்க, இது வந்து மண்புழு. சரிங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இப்படி தான் இருக்கும். அது வந்து சின்ன சின்ன பூரா மாதிரி சின்ன சின்ன டெண்டக்கல் மாதிரி இருக்கும், காலாக இருக்கும். இது சாதாரணமாக இருக்கும். சரி, இதை வச்சு எப்படிலாம் மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிற பார்ப்போம். ரொம்ப செல்வனம் மொதல் மீன் தூக்கியிருக்காங்க. நல்ல சைஸ் மீன், சும்மா பக்கா மாஸ். நம்ம இவ்வளோ நாளாக வந்து நம்ம பீச் தூண்டிலே தான் மீன் பிடிச்சி காட்டுறோம். இன்றைக்கி வந்து கம்புலையும் மீன் பிடிச்சி காட்ட போகிறோம். சரிங்களா? அது எப்படிங்கிறதையும் பாருங்கள். இதில் கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அங்கிட்டாம கிளம்பிடுவோம். நல்ல சைஸு. எடுங்கண்ணே. சூப்பர் பீஸு, ஜம்முனி இருக்காண்ணாடி. ஒண்டி மாதிரி விழுந்துச்சு. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடந்தோ எனக்கே தெரியல. செல்வன கணக்குல தான் பிடிக்காங்க. அவைகளுக்கு மனதை கிடைக்கும். எவரு வியத்த இவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியல. ஐயோ, சோதிக்காதடா அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. கரிச்சு எடுத்தானே கடிச்சிருவான். நல்லக்குன்னு கடிச்சிருவான். மீன் எப்படி இருக்கு? சரி, இதை பிடிச்சா என்ன நண்பா, பிடிச்சது அவங்ககிட்ட காட்டிட்டேன். அதை வெளியே எடுக்கும் போது காட்ட முடியல. உள்ள விட்டு எடுக்க போதணும். போயிட்டான் பாருங்க, சரட்டுன்னு படித்தான். நண்பா, நம்ம முதமே தூக்கிட்டோம். முள்ளிலேருந்து கல் வந்துருச்சு. அறைய வருங்க, சப்புன்னு அண்ணன் ஒன்று தூக்குனாங்க, நம்மளும் ஒன்று தூக்கிட்டோம். என்னடா நமக்கு ஒன்றும் கடிக்கலையே நினச்சேன். கடிச்சிட்டான் ஒரு வழியாக. என்ன அடிக்கிறத பிடிக்கிறதான் காட்ட முடியல. ஏன்னா இன்றைக்கி ஆளே கிடையாது பாருங்க. செல்லணுன்னு நானும் மட்டும்தான் நிற்கும். மீன் நல்லா கடிக்கும் அப்படின்னா இன்றைக்கி கூட்டமே நிற்கும். இதுக்கு முந்தைய விடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் நின்று மீன் பிடிச்சாங்க. ஏன்னா தண்ணி ஓட்டம் கிடையாது, தண்ணி ஸ்லோவாகிடுச்சு. அதனால் யாருமே இல்லை. நம்ம வந்த மட்டுக்கு சும்மா போட்டு பார்ப்போமே அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே அங்கிட்டு கம்பு போடுறதுக்கு தான் போய் பார்க்கணும். மணல் மீன் பிடிப்பாங்கள்ல அந்த அண்ணாச்சி, அந்த அண்ணன் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நம்ம செல்லொன்று எல்லாம் உட்காந்து தூண்டி போட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு கீழி கடிச்சிது, அந்த கிடக்கு. அந்த கல்லுக்குள்ளே கிடக்காம பாருங்க, அந்த கல்லுக்குள்ளே நிற்காம பாருங்க. அந்த அவங்க பக்கத்தில் நிற்க பாருங்க. அதான் வேணாம், செல்லொன்னை பிடிச்சது மிஸ் ஆச்சு இல்லை. அதான் விழுந்து கரெக்டாக அந்த கட்டுக்கிட்டே விழுந்துட்டு கிளம்பிட்டாங்க. மீன் கடி இல்லை பாருங்க. ஒரு 4-5 பேர் உட்காந்துருந்தாங்க, அவ்வளோ பேர் கிளம்பிட்டாங்க. நம்மளும் இன்னொரு பாட்டில் போகிறோம். இன்னொரு பாட்டில் போய் அங்கே ஏதாவது பொடிக்கிளி பனிச்சத்தனை ஏதாவது பிடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே கடி இல்லை. இப்படி வேட்டைக்காரங்களும் மீன் இல்லாமல் போகிற நாட்கள் உண்டு. அதில் இது ஒரு நாட்கள் போல. பாறைக்குட்டி சொன்னல, பாறைக்குட்டி தான் கிடச்சி. பாறைக்குட்டியில் வந்துட்டு பரவாயில்லையே. அவன் எது எடுத்திருக்கான்? மண்புழு தான் எடுத்திருக்கான். நல்ல பாறைக்குட்டி நமக்கு வேண்டாம், ஓடிடுவான். வேண்டாம். இப்போ நம்ம நேராக கரெக்டாக ரோஜ் பூங்கால தான் வந்து உட்காந்துருக்கோம்.
எங்கேயுமே கடி இல்லை. செல்வன் அடுத்த ஸ்பாட்டில் வந்து தூண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த ஸ்பாட்டு அப்படின்னா மச்சாத்தி ஓடன்னு சொல்லுவாங்க, முனிசாமி ஓடன்னு சொல்லுவாங்க, அந்த லைன். சரிங்களா, இதில் போட்டு பார்ப்போம். நான் இப்போ போட்டேன், ஒரு கீழி கிடச்சிது. சரி செல்வனை போட்டு எதாவது மணல் எதாவது பிடிக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துருவோமே. சரிங்களா, புழுவை குத்திட்டு தூண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. தூண்டி இந்த கிடக்கா போட்டாங்களா. இப்போ அப்படியே இருந்துச்சு. அந்த என்ன இழுக்காம பாருங்க, நல்லா தூண்டி தெரியுதுங்களா. உடனே இழுத்துட்டு அதான் வந்துட்டு ஏஹே மஞ்சக்கிளி. ஆனால் உங்களுக்கு நேரம் போகணுன்னா இப்படி வாங்க, உண்மையிலே சரியாக நேரம் போகும். சிறுசோ பெருசோ அடுத்தடுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து 3 ஸ்பாட் நவுண்டுருக்கோம். ஒரு சில இடங்களில் மீன் கடி இல்லாமலும் போயிடும். நாங்கள் இப்படி ஒவ்வொரு இடமா நவுண்டு இந்த இடத்துல மீன் நிற்கி அப்படிங்கிற பார்த்துக்கிடுவோம். பாருங்க நல்ல போய உள்ள ஒரு அந்த ஒரு அறைய கேளுங்க. செல்வன்னு வெளுத்து வாங்குறாரே. 2 மீன், ஒரு மீன் ரிலீஸ் ஆகிட்டு. ஐ ஏதாவது ஒன்று பொறிச்சிக்க பிடிக்கும். வந்ததுக்கு ஒன்றும் இல்லாமல் போகக்கூடாது. இல்லை போனதுக்குள்ளே போட்டு நல்லா மீன் கடிக்கும்போது புழு கொறுக்கிறது தான் வேலையாக இருக்கும். சரக்குன்னு கொறுத்து போட வேண்டியதான். அடுத்து எதாவது கொத்திக்கிட்டே இருக்கும். அடுத்த சாட்டு சாப்பிடும். அடுத்தடுத்து பொட்டிக்கிளி தான். இன்றைக்கி பொட்டிக்கிளி வறுவல். பாருங்கள் உள்ள மித போட்டாங்களா. இப்போ கடிக்கும் பாருங்கள், லொடுக்குன்னு உள்ள எடுத்துரும். மிதப்பு தெரியுதுங்களா. அந்த போச்சு. பேர் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு. மேலே ராடு அடுத்தடுத்து அட்டியை பாருங்கள், அரைச்சி விட்ருக்காரு பாருங்கள். 2, 4, 6, 6வது மீன் வெளியே வருது. அது பெரிய மீன் பிடிக்க முடியல, இந்த மீன் பிடிக்கும். இதுதான் நம்ம பொறிக்க கொண்டு போகணும். நம்ம வந்து நம்ம ரத்தப்பூச்சி எடுத்து வேஸ்ட் ஆக்கிடக்கூடாதுன்ட்டு இந்த கான்செப்டில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மொக்கை வாங்குறனாலும் இருக்கணும்பா. பெரிய மீன் தான் பிடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. பெருசோ சிறுசோ கறிக்கு எதாவது பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு மீன் இருக்குது. கரெக்டாக அந்த கல் ஓரத்தில் தான் போடுவாங்க. ஆனால் கல் கிட்ட போடக்கூடாது, கல்லை விட்டு பக்கத்தில் போட்டிருப்பாங்க பாருங்கள். இப்போ எடுக்கும் பாருங்கள். அப்போலாம் பொட்டுக்கிளியாத நிற்க உள்ள எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க. நீனா அடுத்தடுத்து பொட்டிக்கிளி தான். சப்புன்னு உழுது அடி. எதையாக கொண்டு போய் வறுத்திடணும். 2 முள்ளி தின்ட்டுருக்காம பரப்படுத்து போய் எடுத்துட்டார் ஒரு வழியா. இப்போ வர்றது கொஞ்சம் சைஸாக வருது பாருங்க நண்பா. பொட்டுக்கிளி எவ்வளோ மீன் பிடிக்காருன்னு பார்ப்போம். நம்ம செல்வனை வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம ப்ரோ வந்தால் சரி ரைட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்க வந்தவங்க. நம்ம ராடண்டில் தான் போட்டுட்ருக்காங்க, ராடு தான் போட்டுட்ருக்காங்க. பிறகு என்னடா நீங்கள் வச்சு பிடிச்சதெல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்னா நான் வீடியோ எடுத்தால் தானே அதை காட்ட முடியும். அந்தா போச்சே வந்து போயிடுச்சே. முது நிற்க அந்த கல் ஓரத்தில் அவ்வளோ மீன் நிற்கணும்பா. வத நிற்கி இல்லை இழுக்க. அந்த வந்துட்டு அந்தா போச்சு. அடி ஒழுங்காக ஏறல பார்த்தீங்கன்னா. 2 மீன் மிஸ்ஸு. நல்லா நிறைய நிற்கி. அந்த அடுத்து ஒன்று அந்தா போச்சு. என்ன 3 மீன் பேசிட்டு அடி என்ன ஒழுங்காக ஏற மாட்டிக்கா சார். பார்த்தீங்களா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே 3 மீன் போச்சே. அடுத்து ஒரு மீன் பிடிச்சிக்காரு நல்ல சைஸா. அதே பொட்டுக்கிளி தான், ஒன்றும் அது வேறெல்லாம் கிடையாது. அது மட்டும்தான் கடிக்கு. நல்ல மங்களகரமாக எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளோ நேரம் பிடிச்சாலே இதான் சைஸு. இந்த சைஸ் பிடிச்சாலும் போதும். பொட்டுக்கிளி, இந்த பொட்டை வச்சு தான் பொட்டுக்கிளின்னு சொல்கிறோம். ஆமாம், வெள்ளை மீனுக்கு அடுத்த மாதிரி தான் இருக்குது.
அடுத்தடுத்து இப்போ தான் ஒன்று ஒன்றா வருது பொடிச்சு பொடிச்சா. இவ்வளோ நேரம் கடியில் டக்குன்னு நின்றுட்டு திருப்பி போடணுன்னா பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், தூண்டி கல்லில் மாட்டிட்டு. ஆமாம், எடுப்பாரான்ங்கிறது தெரியல, பார்ப்போம். அத்து விடுவாரா அப்படிங்கிறது தெரியலை. விடுகதை தொடர்கதையாக நிற்கி நண்பாங்க பாருங்கள். எல்லா இடத்துலையும் ஃபைபர் ஆகிட்டு. தாத்தா தான் கட்டுமரத்தில் பார்க்காரு, நண்டோலை விட்டுட்டுருக்காரு பாருங்கள். முதல்ல உள்ள கட்டுமரம், இந்த கம்பு ஊனி அந்த அன்றைக்கி அந்த கரையில் விட்டுட்ருக்காங்க. இது எந்த ஸ்பாட்டுடா? திடீர்னு ஏதோ ஒரு ஸ்பாட்டில் என்ன இப்போ எங்கேயோ வந்து நிற்க அப்படின்னு கேட்பீங்க. கடைசி நம்ம வந்து திருப்பி பிசிங் ஆப்போக்கே வந்துட்டோம். நம்ம ஒவ்வொரு இடமா பார்த்தோம், எந்த இடத்துல ரிசல்ட் இல்லை. அது தாத்தா கட்டுமரத்தை பார்த்தோன்னே தான் அவங்கள்ட்ட காட்டுறேன். இதுமாதிரி ஒரு சில இடங்களில் இன்னும் கட்டுமரத்தில் விட்டுட்டு தான் இருக்காங்க போல். மணலை மீனுக்கு தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது கடிக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளும் ஒரு மணி நேரம் உட்காந்து இருந்திருக்கோம். இந்த முதல்ல நிற்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் 2 மீன் மிஸ்ஸு. ஏதாவது ஒன்று கரை சேருதா அப்படிங்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். என்ன நடக்குன்னு பார்ப்போம். நமக்கு ஒன்றும் கடி கிடையாது, அவங்களும் ஒன்றும் பிடிக்கலை இன்னும் வரைக்கும். வெளியே வரல, சொல்ல போனால் கடிக்க தான் செய்யுது. என்ன நடக்குன்னு பார்ப்போம். அண்ணன் ஒரு மீன் தூக்கிட்டாங்கோ. சூப்பர் சைஸ் அப்பா, செம்ம சைஸு. மீன் திமிரிடக்கூடாதுன்ட்டு அப்படி வச்சுருக்காங்க. ஐயோ, அங்கே ஒன்று மிஸ் ஆகிட்டு கையில் போட்டாங்க. தூக்கிட்டாங்கப்பா. 2 மீன் விட்டு 3ஆவது மீன் தான் தூக்கியிருக்காங்க. 3 மீன் மிஸ்ஸோ, 4ஆவது மீன் தான் வந்திருக்கு. ஆமாம், பார்த்தேன். ஒன்று சரியான சைஸ் இல்லை. வீடியோவில் பார்க்க சின்னதாக தெரியல, ஆனால் உண்மையிலே சைஸ் சரியான சைஸ். பார்த்து கையிலே போட்டுருங்க. நீங்கள் பையிலே போட்டுருங்க. இவ்வளோ நேரம் மெனக்கட்டு பிடிச்சிருக்கு. எத்தனை மீன் விட்டுட்டாங்க சார். அப்போ அடுத்து ஏதாவது வருதான்னு பார்ப்போம். தான் வெளியே வந்திருக்கு. அடுத்து ஒன்று அடிச்சிட்டாங்க. ஆனால் பெருசு எதுவும் வரலையே, சின்னதாக தானே வருது. சைஸ் அவதியில் நல்ல சைஸ். மண்புழு கொறுத்துட்டு இருக்காங்க. மண்புழுவும் அந்த ரத்த பூச்சியும் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்தா மாஸ்டர் தூக்கிட்டு வந்துட்டாரு. யோலா வெளியே வந்துருங்கோ. அடிச்சாரு ஐயா, அடிச்சிட்டாரு. ரெண்டா பாருங்க, தட்டிட்டு பாருங்க. இப்படி தான் நிறைய மீன் போயிருது. தண்ணியில் தட்டினா என்ன ஆயிருக்கும்? கையில் அமிர்தா பற்றிங்களா? அப்படி அடிக்கும் அந்த மீன். சப்புன்னு. சூப்பர்ண்ணே தரோண்ணே. பாருங்க, அடுத்து ஒன்று சம்மனு தூக்கிட்டாரு. அட்டியை கேளுங்க. பெரிய மீன்லாம் தட்டி போய் இதெல்லாம் வருது. பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாத ஏதாவது ஒன்று கடிச்சுதான் இருக்க கடவுள். எனக்கு கடிக்கும் போது தான் மலமலம் போட முடியும். ஏன்னா ஒன்று ஒரு அரை மணி நேரம் கடிக்கலாம், இல்லை ஒரு மணி நேரம் கடிக்கலாம். இவங்க காத்திருக்காங்க, மத்தியானத்துலேருந்து காத்திருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் முதல்ல பார்த்துருந்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து இதே தொழிலாக பார்க்குறவங்க. அதனால் எந்த இடத்துல பிடிக்காங்கன்னு மட்டும் கேட்காதீங்க தயவு செய்து. சரிங்களா? நம்ம போன ஸ்பாட்டு எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் மீன் பிடிச்சா உங்களுக்கு ஸ்பாட்டு சொல்லுவேன். என்ன மீட்டு போடுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ரத்த பூச்சி, மண்புழு. நீங்கள் மண்புழு போட்டாலுமே அது எடுக்கும். சரிங்களா? அடுத்து அட்டியை பாருங்க. வந்துருங்க, வெளியே வந்துருங்க. வந்துட்டாங்க. எல்லாம் சேமாக அதே சைஸில் தான் அவங்களுக்கு கடிக்கி. பெருசாக பிடிச்சி இப்போ சின்னதாக தான் கடிச்ச மாதிரி கடிக்கும். ஒரு 1/2 கிலோ சைஸில் கடிக்கும் நண்பா. ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸில் கடிச்ச மாதிரி கடிக்கும். இதோட பெருசாக தட்டாக.
அட்டியை பற்றியில உங்களுக்கு காலிலேருந்து சுவாரஸ்யம் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ நல்லா சுவாரஸ்யமாக இருக்குல்ல. மீனை கரை ஏற்றிட்டு உள்ளே போய் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து யாருக்காவது கடிக்கா அப்படிங்கிற பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எஃபோர்ட் போட்டு தான் வீடியோ போடுறேன். பார்க்குற நண்பர்கள் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா ப்ளீஸ். எனக்கு செய்கிற ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அடுத்து ஒரு மீன் அடிச்சிட்டாங்க. செம்ம ஒரு மீன். எவ்வளோ வேகமாக ஓடி வர வேண்டியிருக்கு பாருங்கள். அந்த மீனை கரை சேர்க்கறதுக்கு அவ்வளோ வேகமாக ஓடி வர வேண்டியிருக்கு. இல்லை சைஸு அடியை பற்றியில் சப்பு 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 சப்புன்னு அடி. இப்படி ஹோல்ட் பண்ணி கொண்டு வந்தால் தான் கொண்டு வர முடியும். அடுத்து போய் தூண்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு அண்ணன் வந்து புழுவை கொறுக்க போயிருக்காங்க. அண்ணன் புழுவை கொறுத்துட்டு உள்ளே வந்துட்டாங்க. அடிச்சிட்டாங்க. ரொம்ப கவனக்குறையாக இருந்துட்டோம். கடைசி மீனில் தான் பார்த்துருக்கோம். அட்டி பாருங்க சப்பு 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 சப்புன்னு. அடி எப்படி கை வலிக்க? எப்படி கை வலிக்கா? கை வலிச்சாலும் பிடி விடக்கூடாதுடா. அடுத்து ஒன்று தூக்கிட்டு வந்துட்டாங்க. சைஸு சைஸு சைஸு. உள்ளேருந்து அடிக்கிறத காட்ட முடியலன்பா. சாரி. அந்த வருது அங்கே ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அவன் ஓடி வராது பாருங்க. ஐயா பாருங்க. தட்டிட்டு 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 கரைக்கு வந்தப்புறம் எங்கே தப்பிக்க? செம செம. கச்சத்தில் போடுறதுக்கு முன்னே கையை விட்டு அழுகுது. அடுத்து ஒன்று அடிச்சாங்க. செம்ம சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. பாருங்க மாசு. ஆனால் இது எல்லா நாளும் கிடைக்குமா? எப்படி இன்னைக்கு தான் கிடைக்கா? இன்னைக்கு தான் கிடைக்கும். பார்த்தீங்களான்பா ரேரு தான். அண்ணன் வந்து ஒரு வாரம் அலைஞ்சாங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் எதிர்பாராமல் கிடைக்கும். இன்னைக்கு என்னமோ நம்ம வந்தனால என்னமோ தெரியல எதிர்பாராமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஒன்று தூக்கி வராங்க பாருங்க. செம்மையாக போய்கிட்டு இருக்கு. சுவாரஸ்யமாக போகுது. அதை அடிக்கிற அடிக்க கை என்ன வலி வலிக்கும்? கை வலிக்கா? ஆளாளுக்கு ஒரு பையில தனித்தனியாக போட்டிருப்பாங்க. இது அவங்களுக்கு உள்ளது, அடுத்து இந்த அவங்களுக்குள்ளது, அவங்களுக்குள்ளது. இதில் ஒரு 3 பேர் மட்டும்தான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு அண்ணனுக்கு மட்டும் மீன் கடி இல்லை. ஏன்னு தெரில. அவங்க மட்டும் என்ன கடி இல்லை? அப்படியா? கொத்துறதை கணக்கு பண்ணால் முட்டுருதாங்களோ? ஆ மீன் பிடிக்கிறதுல இவ்வளோ வித்தியாசம் இருக்குன்பா. சும்மா நீங்கள் போட்ட உடனே கடிச்சிடாது. இதில் உதாரணத்துக்கு 3 பேர் போட்டுட்டு இருக்காங்க. 3 பேர் கடிக்கி அதில் ஒரு அண்ணனுக்கு மட்டும் கடிக்கலை. ஏன்னா அவங்க வந்து புதுசாக இப்போ தான் போட்டு பழகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த அண்ணன் மட்டும் பிடிக்காமல் இருக்காங்க. அதுக்காக தான் மென்ஷன் பண்ணுறேன். பிறகு அவங்க பிடிக்காங்க நம்ம பிடிக்க மாட்டேங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அவங்க வந்து இதுலேயே ரொம்ப காலங்களாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு தொழில். சரிங்களா? இவங்க வந்து மீன் விற்கவும் செய்வாங்க. பிடிச்ச மீன் என்ன எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ இருக்குன்னு. எல்லாமே நல்ல சைஸ் மீன். சரிங்களா? மாடசாமி பிடிச்ச மீன். சரிங்களா? இதோட அந்த வீடியோ எண்டு. நண்பா இவ்வளோ நேரம் நீங்கள் மணல் மீன் பிடிக்கிற பார்த்துருப்பீங்க. முதல்ல சுவாரஸ்யம் கம்மியாக போயிருக்கும். அடுத்து நம்ம கொஞ்சம் சாயந்தரம் ஆக ஆக உங்களுக்கு சுவாரஸ்யம் அதிகமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே போல் நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களாக போய் நம்ம மீன் பிடிக்கும் முறைகள் எல்லாத்தையுமே நம்ம பதிவிட்டுக்கிட்டே தான் வரோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல வந்து எப்படின்னா மாவு போட்டு மணல் மீன் பிடிப்பாங்க. நம்ம தூத்துக்குடியில் எப்படின்னா ரத்தப்பூச்சி மண்புழு இந்த மாதிரி போட்டு தான் பிடிக்க முடியும். மைதா மாவு கொண்டு வந்தோம்னா ஒரு 10 கிலோ மாவு போட்டோம்னா அந்த 10 கிலோ மாவுக்கான காசு தான் கிடைக்கும். அந்த அளவுக்குள்ளே தான் மீன். அது கடிச்சா தான் போச்சு, இல்லைனா இல்லை. அதனால தான் இவங்க ரத்தப்பூச்சும் மண்புழுவும் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. அந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்க. இவங்க
இவங்க வந்து விலைக்கு விற்கவும் செய்வாங்க. சின்ன மீன்களாக இருந்துச்சு அப்படின்னா கிலோ 200 கொடுப்பாங்க. கொஞ்சம் சைஸு சுண்டாக இருந்துச்சு அப்படின்னா 250 கொடுப்பாங்க. நம்ம இதுக்கு முந்தைய வீடியோலே சொல்லியிருப்போம். அதே சிறையான இருந்துச்சுன்னா 300 வரைக்கும் விற்கிறாங்க. இந்த நண்பர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள கேட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஐஸ் இல்லாத மீன், தரமாக இருக்கும். சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். பாய்.